ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பே யூஸ் பண்ணாமல் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு போட்டு செஞ்சோம்னா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதை விட டேஸ்ட்டான பருப்பே இல்லாத இந்த இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த சைஸில் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸில் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளியும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிடுங்க. 3லேருந்து 4 விசில் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நாலு விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணிடலாங்க. இந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. கரண்டியில் இல்லைன்னா மத்து வச்சு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது போல் மத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், எல்லாம் நல்லா மசிச்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துடலாங்க. அந்த தண்ணியை மத்துலேயே நல்லா கழுவி உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம தாளிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1/2 ஸ்பூன் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்த உடனே ஒரு 4 வரமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு 2 இல்லைன்னா 3 வரமிளகாவை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம மசிச்சு வச்சுருந்த தக்காளி வெங்காயம் உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த குக்கரையே கழுவி அதில் இருக்கிற தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கப்புலையே 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துடலாம். சாம்பார் தூள் சேர்த்தும்போது மணமாக நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்காக சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளார நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துடலாங்க. அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடலை மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அது கூட இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வச்சு மசிச்சது தான். அதனால் இது கொஞ்சம் நேரம் 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா போதும். பொட்டுக்கடலையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், அட்டகாசமான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெனிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.